வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்பெஷல். பொங்கல் வந்தாச்சு, எல்லோரும் வீடுகளை க்ளீன் பண்ணுறது தான் பொங்கல் நாளே நம்மளுக்கு முதல் வேலை. க்ளீன் பண்ணி கோலம் இடுவோம். கோலம் தான் பொங்கலுடைய ஹைலைட்டு. வாசலில் மட்டும் கோலம் போட்டால் பத்தாதே, வீட்டுக்குள்ளேயும் கோலம் இடணும். அண்ட் பொங்கல் பானை தான் மெயின். பொங்கல் பானைக்கும் கோலங்கள் இடணும். எங்கள் வீட்டில் பொங்கல் ப்ரிப்பரேஷனுக்கு கோலத்தை தான் முதல்ல எடுத்திருக்காங்க. இதோ பச்சரிசி மாவில் ஒரு கோலம் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம் இதை எப்படி பண்ணாங்கன்னு. அம்மா இது எப்படி பண்ணீங்க? இந்த பச்சரிசி மாவில் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி வெள்ளையாக தட்டி துணியில் வச்சிடணும். காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து போட்டோம்னா வேணுங்கும் போது எடுத்து கரைச்சி தரையிலையும் கோலம் போடலாம். இந்த மாதிரி விசேஷங்களுக்கும் போட்டுக்கலாம். இவங்க இதோ இந்த ரெடியாக அதை பண்ணி வச்சுட்டாங்க. இதை இவங்க இன்னொரு நாள் பண்ணும்பொழுது தனியாக அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டா இதை கரைச்சிட்டு இந்த மாதிரி எப்போ வேணாலும் நம்ம கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு பானைக்கு கோலம் போட்டு வச்சுருக்காங்க. இது வெண்பொங்கல் பானை இல்லையா? அம்மா இதை காமிங்க. இந்த பானையை இதோ சுற்றி ஆகி அழகாக போட்டிருக்காங்க. நெளி போட்டிருக்காங்க. சின்ன சின்னதாக பாருங்களேன், அழகாக புள்ளி குத்தி இருக்காங்க. இந்த பானையில் இவ்வளோ தான் போட வரும். இதுக்கு மேலே போடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். நல்லாவே மேலே அழகாக டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. மஞ்சள் கலரில் போட்டிருக்கீங்களே, அது என்னம்மா? மஞ்சள் பூசிக்கிற மஞ்சளும் சந்தனமும் கலந்து மஞ்சளுக்காக வேண்டி கொடுத்துருக்கு. மஞ்சளுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக போட்டாங்க. இல்லாமல் எல்லோ மஞ்சளும். இது என்ன பானை? இது வெண்பொங்கலுக்கு தவளை. இந்த தவளையில் உள்ளே கூட போட்டிருக்காங்க சின்னதாக. வெண்பொங்கலுக்கான தவளை. இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? தை மாதம் வருஷத்தில் ஒரு நாள் பொங்கலுக்கு மட்டும்தான் எடுக்கிறது. வேற எதுக்கும் எடுக்கிறது இல்லை. ஓகே. இந்த தட்டில் ஏதோ போட்டிருக்கீங்களே, இது என்னது? இது நம்ம சமையல் பண்ணுற காய்கறி எல்லாம் இந்த பாத்திரத்தில் வைக்கிறது. கோலம் போட்டு இதுக்குள்ள ஒன்று அடித்து போட்டு வச்சு அது மேலே இந்த மூடி பிள்ளையார் விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வைக்கிறது. பிள்ளையாரை வச்சு பொங்கல் முடிஞ்ச மறுநாள் இந்த காய்கறி எல்லாம் எடுத்து பசுமாட்டு கொண்டு போய் கொடுக்கணும். சக்கரை பொங்கலோட மாட்டு பொங்கல் வச்சு மாட்டுக்கு கொண்டு போய் அதில் பாருங்களேன், நடுவில் அழகாக ஒன்று போட்டிருக்கீங்களே, அது என்னது? காவடி. காவடி போட்டிருக்காங்க நடுவில். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ப்ரிட்டியாக அதை அவங்க போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பானைக்கு இப்போ இந்த கோலத்தை போட்டு காமிக்கிறீங்களா? ஒரு சின்ன பானைக்கு. இந்த சின்ன பானைங்கிறது சக்கரை பொங்கல் பானை. பெருசு வெண்பொங்கல், இது சக்கரை பொங்கல். சின்னது சக்கரை பொங்கல். அதுவும் இப்படி தான் போடுறாங்க. அதாவது நான் ஊதுபத்தி ஸ்டிக்கை எடுத்திருக்காங்க. எடுத்து அதனோட எட்ஜஸில் காட்டனை ரோல் பண்ணியிருக்காங்க. ரோல் பண்ணிவிட்டு இதைத்தான் அவங்க அந்த பொங்கல் பானை கோலமிடுற அந்த ஒரு பென்சில் மாதிரி ஹோல் மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டு, அதுவும் அழகாக நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு அதில் வேணுங்கிற டிசைன்ஸை நம்ம அதில் ட்ரா பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஸ்டார் மாதிரி ட்ரா பண்ணலாம், ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ணலாம். நெளி தான் ரொம்ப பாப்புலர். நெளி போட்டு அந்த நெளிக்கு நடுவில் புள்ளிகள் வைக்கலாம். புள்ளி குத்துறது அழகாக. அதுவும் அவங்க கலர்ஸில் புள்ளி வைக்கிறாங்க. மஞ்சள் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அழகாக ஒயிட்டுக்கு அந்த எல்லோ கலர்ஸில் நடுவில் போட்டுக்கிறாங்க. இது நம்மளோட பிரியந்தான். நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஹெவி டிசைன்ஸ் எல்லாம் வரைய முடியாது. இந்த மாதிரி நெளி, கோடு, வட்டம், ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நமக்கு போட முடியும். இதுக்குன்னு ஏதாவது டிசைன்ஸ் இருக்காமா பொங்கல் பானைக்குன்னு கோலமிடுறதுக்குன்னு? எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்மளுடைய பிரியந்தான். ஏதோ அவங்க எப்படி பாருங்கள், ஆர்க் மாதிரிலாம் இழுத்து விட்றாங்க. அழகாகவே போட்டிருக்காங்க இவங்க வித்தியாசமாக. வா இது என்ன போடுறீங்கம்மா? வாத்து போட்டாங்க ஒரு செகண்டில். ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. இப்படி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். அழகாக போட்டாங்க. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டா இது போடுறது குவிக்காக அவங்களுக்கு வந்துடும். அங்கங்கே டிசைன்ஸ்க்கு அந்த எல்லோ கலர் கொடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.